வணக்கம். G3 செய்திகளோடு இணைந்திருப்பது லலிதா கார்த்திக். கரூர் மாவட்டம் பள்ளமருதுப்பட்டியில் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா அதிவிமர்சையாக நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். கரூர் மாவட்டம் பவித்ரம் அருகே பள்ளமருதுப்பட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு விநாயகர், அருள்மிகு மகா மாரியம்மன், ஸ்ரீ கம்பத்தடியான் ஆலயம் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் சாமி தரிசனம் செய்து வந்தனர். இந்நிலையில் அண்மையில் ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு ஆலயம் அருகே பிரத்யேகமாக யாக குண்டங்கள் அமைத்து காவிரி ஆற்றில் இருந்து தீர்த்தம் கொண்டு வரப்பட்டு புனித தீர்த்தத்திற்கு பல்வேறு யாக பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காவிரி தீர்த்தம் நிரப்பப்பட்ட கலசத்திற்கு சிவாச்சாரியர்களால் தூப தீபம் காண்பிக்கப்பட்டு பின்னர் மேலதாளங்கள் முழங்க தீர்த்த கலசத்தினை சிவாச்சாரியர்கள் மற்றும் கும்பாபிஷேக விழா கமிட்டியினர் தலையில் சுமந்தவாறு கோவிலை சுற்றி வலம் வந்த பின்னர் கோவில் கோபுரத்திற்கு எடுத்துச் சென்றனர். கோபுரத்தில் பொருத்தப்பட்டிருந்த புனித கலசத்திற்கு சந்தன பொட்டிட்டு வண்ண மாலைகள் அணிவித்த பின்னர் சிவாச்சாரியர்கள் புனித தீர்த்தத்தை ஊற்றி மகா கும்பாபிஷேகத்தை வெகு விமரிசையாக நடத்தினர். தொடர்ந்து ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீ கம்பத்தடியான் சுவாமிகளுக்கு புனித தீர்த்தம் ஊற்றப்பட்டது. பின்னர் பொதுமக்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. கும்பாபிஷேக விழாவை காண சுற்றுவட்டார கிராமத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள், பக்தர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், தொழிலதிபர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் கும்பாபிஷேக விழா கமிட்டியினர் அன்னதானம் வழங்கினர். G3 செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார்.